என் மைத்துனராகிய கோவாட கண்ணனுக்கு ஒருவருக்கு ஒருவர் போட்டி ஏற்பட்டு நான் தான் பெரியவன் அப்படி என்று ஒருவருக்கு ஒருவர் சண்டை கொண்டிருந்தார்கள். இந்த அண்ட உலக பிரளயம் முடிந்து உலகத்திலே யாரையும் காணோம். முதல்ல தோன்றவன் நான் தான் முதல் கடவுள்னு பெருமை சொல்ல பகவான் நான் தான் உன்னை பெற்ற இருவருக்கு சண்டை. இந்த யானை முதல் எருமைக்கடை 84 100,000 கோடி ஜீவன்களை நான் தான் டிஸ்ட்ரிக்ட் செய்து கொள்கிறேன். நான் தான் பெரிய ஆளு அப்படி என்று தெரிவித்தான். இருவருக்கு சண்டை. ஆமா, ஒருவருக்கு ஒருவர் தோல்வி இல்லாமல் சண்டையிட்டுக் கொண்டார்கள். சரி, அப்பொழுது பார்த்தார்கள் தேவர்கள் எல்லாம் ஓடி வந்து என்னிடம் முறையிட்ட உடனே கேளுங்கள் தேவர்களே எப்பா பிரம்மதேவா மைத்துனா இருவரும் சேர்ந்து என்னுடைய பாதத்தை யார் ஒருவர் பார்க்கிறீர்களோ என்னுடைய பாதத்தை யார் ஒருவர் பார்க்கிறீர்களோ என்னுடைய சதாமுடி யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் தான் பெரியவர் அப்படி என்று தெரிவித்தேன். உடனே பார்த்தான் யாரு அந்த மருமகனாகிய அந்த பிரம்மதேவனும் அந்த சராசரங்களுக்கு ஒரு ரூபா நிக்கிறீங்க. ஆமா, அப்போ யார் போட்டி மருமகனாகிய பிரம்மதேவன் பார்த்தான் அடா அவருக்கு அதுக்கிட்டே போறது நாம காலை பாக்குறாள் நாம கிடையாது. அதானே நாம சடாமுடி தான் பார்க்கணும். அப்படி என்று இப்ப பார்த்தா பகவானாகிய கோபாலக்கண்ணன் நமக்கு இந்த பாத போதும் அப்படி என்று அவர் வராக அவதாரம் எடுத்தார். பிரம்மதேவனும் பச்சை அவதாரம் எடுத்தார். அப்படி எடுத்து ஆகாயத்தில் வெகு நாளாக பறந்து கொண்டிருந்தார். யுக காலமாகத்தானே நீண்ட காலமாக பறந்து கொண்டிருந்தார். என்னுடைய சடாமுடியை பார்க்கவில்லை. அப்படி பார்க்க முடியாமல் இருக்கும் தருவாயில் அவனுடைய ரெக்கையெல்லாம் உதிர்ந்து கலகலை சென்று அவன் தேகமெல்லாம் குண்டி களைத்து போயிருந்தான். அந்த நேரத்தில் இவனை சோதிக்க வேண்டும் என்று என்னுடைய சடாபரத்தில் இருந்த தாயங்கனியை கீழே இறக்கிவிட்டு உண்மைதான். அப்படி தாயங்கனியை கீழே இறக்கின உடனே அந்த தாயங்கனியானது வந்து கொண்டே இருந்தது. சரி, கேளும் தாயங்கனியே